தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நல்ல பக்காவா நமக்கு ஒரு சப்ளை ஜோன் ஒரு டிமாண்ட் ஜோன் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அதை ட்ரேட் பண்ணி நாங்கள் பல வருஷமா நம்மளுடைய கஸ்டமரும் சரி நாங்களும் சரி நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வீடியோஸ் மூலயமா லைவா ரெக்கார்ட் பண்ணி காட்டுறோம். நம்ம ஒரே வீடியோவே, அதாவது ஒரே மாதிரியான வீடியோவே நம்ம டெய்லி ஹோஸ்ட் பண்றதுனால பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அப்படிங்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கேப் போட்டு ஷார்ட்ஸ் வீடியோவா சின்ன சின்ன வீடியோஸாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சம்டைம் வீடியோ கூட போட முடியாத சுச்சுவேஷன் வரும். அது கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக இருக்கிறதுனாலையும். ஸோ இன்றைக்கி பாருங்கள், நேத்தியோட மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு சொல்லி. இந்த இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது ஃப்ரீ இண்டிகேட்டர் கிடையாது. ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு சப்சிடிஸில் கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்காது. மாதத்துக்கு வெறும் 1000 ரூபாய், 999 ருபீஸ்க்கு ஒரு இண்டிகேட்டர் மட்டும் கிடைக்கும். எம்எஸ்டி ஐகோர் கிடைக்கும், இல்லாட்டி எம்எஸ்டி ஐ2 கிடைக்கும். அதுக்கு கண்டிஷன் நம்மக்கிட்ட அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டை டெய்லி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். டெய்லி நீங்கள் ட்ரேட் பண்ணி மந்த்லி ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் அவைலபிளாக இருக்கும், இல்லாட்டி ரிமூவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி இல்லாதவங்களுக்கு மந்த்லி பிளானு, 3 மந்த்ஸ் பிளானு, 6 மந்த் பிளானு வித் டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் 1 இயர் பிளான் இருக்குது, 3 இயர்ஸ் பிளான் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும், செட்டிங்ஸ் போங்க, ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் இப்படி உங்களுக்கு 4 ஜோன் ஃபார்ம் ஆயிரும், 4 லைன் ஃபார்ம் ஆயிரும். கீழே 2 லைனு, மேலே 2 லைனு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒன்று கீழ் நோக்கி வரும், இல்லை மேல் நோக்கி போகும். அப்போ கீழ் நோக்கி வந்துச்சுன்னா 26,117 கிட்ட வரும்போது ஒரு க்ரீன் கேண்டில் நம்ம ஜோனுக்கு மேலே க்ளோஸ் பண்ண விட்டு அதோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் அதே ஜோனுக்கிட்ட வரும்போது நம்ம பை எடுக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டு மேலே போகுது, செல் ஜோனுக்கிட்ட போய் டச் பண்ணுது. இந்த இடத்துல பாருங்கள், டச் பண்ணியிருக்கு. ஒரு ரெட்டு கேண்டிலை கீழே க்ளோஸ் பண்ண விடுங்க, அதை லோவை பிரேக் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட்டு மேல் நோக்கி வரும். அதுக்கிட்ட வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 26,230 இருக்குது. அப்போ 26,300 புட் ஆப்ஷனை நீங்கள் இங்கே பை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ கீழே வந்து 26,000 கால் ஆப்ஷன், மேலே வந்து 26,300 புட் ஆப்ஷன். அப்போ பண்ணோம்னா நமக்கு கீழேருந்து பை கிடச்சிருக்கு, மேலே வரைக்கும் போயிருக்கு. அப்போ நமக்கு அலர்ட் ஆயிடணும், நம்மளுடைய செல் ஜோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கால் வாங்கின அந்த கால் ஆப்ஷனை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடணும். அப்போ புட் ஆப்ஷன் நமக்கு என்ட்ரி கிடச்சா நம்ம ட்ரேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு. பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. எஸ்எல் ஹீட் ஆன மட்டும் ரிவர்சல் என்ட்ரி. அப்போ இந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம்னா வெளியே வந்துடலாம். திரும்ப மார்க்கெட்டுக்குள்ளே போக வேண்டியதில்லை. இல்லை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புக் பண்ணலை, என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா செகண்ட் டைம் கிடைக்கிற என்ட்ரியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கான்செப்ட் எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். செல் ஜோனுக்கிட்ட போகணும், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான அறிகுறி வரணும், அப்போ நம்ம செல் எடுக்கணும். பை ஜோனுக்கிட்ட போகணும், அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான அறிகுறி வரணும், அப்போ நம்ம பை எடுக்கணும். ஸ்டாப் லாஸு டைனி டூ, டார்கெட் வந்து டைனி டூ. பாருங்கள், இந்த இடத்துல நான் போகிறேன். ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். எம்எஸ்டி ஐகோர் எஸ்எல் அண்டு டார்கெட் சைஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எஸ்எல் சைஸை டைனி டூ வச்சுக்கிங்க, டார்கெட் சைஸையும் டைனி டூ வச்சுக்கிங்க, அவ்வளோதான். அப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பைலேருந்து செல்லுக்கு புக் பண்ணலாம், செல்லுலேருந்து பைக்கு புக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் டார்கெட் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு டார்கெட் 1, ஃபஸ்ட்டு டார்கெட் 2 அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான முறையில் எது ஃபஸ்ட்டு டார்கெட்டு, எது செகண்ட் டார்கெட், எது தேர்ட் சொல்லி அழகாக காட்டும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம். சரிங்களா? இது வந்து இன்றைக்கி. ப்ரீவியஸ் டே என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் டே நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. அப்போ செல் ஆக்டிவேஷன் என்ன பண்ணணும், செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணணும். பார்த்தீங்களா, செல்லோட டார்கெட். இப்போ இது மாதிரியே நம்ம நாளையோட மார்க்கெட்டை இன்றைக்கே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது எப்படி சார்? அதுக்கு என்ன பண்ணுங்கள், நேராக செட்டிங்ஸ் போங்க. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை மட்டும் குறைச்சிடுங்க, டைனி டூ. இங்கே மார்க்கெட் டைப்பில் வந்து என்எஸ்சி டுமாரோ அப்படின்னு வைங்க, ஓகே கொடுங்க. இப்படி கொடுத்துட்டு நேற்று என்ன இருக்கு பாருங்கள், நேற்று நம்மளுக்கு மார்னிங்கே பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நேராக எல்லா டார்கெட்டும் கொடுத்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு.
அப்போ இன்றைக்கி அதாவது இன்னையோட மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்ம எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லோரும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இந்த லைனை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ பை ஜோன் எங்கே இருக்குது, 26,134 இருக்குது. அதோடைய எஸ்எல் வந்து 26,104, 30 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு. அப்போ 26,100க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு என்ன பண்ணணும், புட் ஆப்ஷனில் தான் பை பண்ணணும். 26,100க்கு மேலே போகுது, 134க்கு மேலே போகும்போது நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் மேலே 26,230 கிட்ட மார்க்கெட் இருக்குது, அங்கே நமக்கு ரிவர்சலுக்கான ஒரு அறிகுறி கிடைக்குது அப்படின்னா அங்கேயிருந்து நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணணும். அதுக்கு மேலே 26,260க்கு மேலே மார்க்கெட் போகுது, க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகுது, ஹையை பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம அங்கேருந்து கால் ஆப்ஷனை போகணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலரைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது நமக்கு ஓவராலாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம லைவாகவே உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம், செஞ்சும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இது போல் நீங்களும் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் இண்டிகேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொசிஷனல் ட்ரேட் பண்ண ஆசைப்பட்றவங்க, ஸ்கேல்பிங் பண்ண ஆசைப்பட்றவங்க ட்ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐகோரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிப் நமக்கு பை ஜோனோ செல் ஜோனோ ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது லைஃப் டைமுக்கு அந்த ஜோன் மாறாது. அப்போ மறுநாள் வரும்போது மறுநாள் வேறு ஜோன் வரும், அடுத்த வீக் வரும்போது அடுத்த வீக் வேறு ஜோன் வரும். இப்போ ட்ரெண்டில் வந்து நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் டைனமிக்காக மாறுறதுக்கு. ஓகேங்களா, டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி 1 மினிட்டுக்கு ஒரு ஜோன் வரும், 5 மினிட்ஸ்க்கு ஒரு ஜோன் வரும், 50 மினிட்ஸ்க்கு ஒரு ஜோன் வரும், அதே மாதிரி 30 மினிட்ஸ்க்கு ஒரு ஜோன் வரும். 1 டே டைம் ஃப்ரேம் போட்டோம்னா லாங்காக ஒரு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு என்ட்ரி கிடைக்கும். இப்போ இது எல்லாமே தான் நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோரில் உள்ளே வரும். ஐகோர்லேயும் சரி ட்ரெண்ட்லேயும் சரி. இப்போ நமக்கு ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பை ஆக்டிவேட் ஆச்சு, கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ன பண்ணுறேன், இப்போ ட்ரெண்டை என்னேபிள் பண்ணுறேன். டைம் ஃப்ரேம் வந்து 1 டே டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஓகேங்களா, வேறு என்ன பண்ணுறேன், வேறு ஒன்றுமே பண்ணல. ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்ம டைனமிக் ஜோனை மட்டும் என்னேபிள் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி, எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து ஹிஸ்ட்ரி ஆஃபில் இருக்கும், நான் ஹிஸ்ட்ரி என்ன பண்ணிக்கிறேன், ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எங்கே பை ஆக்டிவேட் ஆகின்னு பாருங்கள். 24,371 நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் மேலே போகிறது 26,300. அப்போ 2000 பாயிண்ட்டுக்கு மேலே இது வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 2000 பாயிண்ட்டுக்கு மேலே இது வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய எம்எஸ்டி ட்ரெண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பை ஆக்டிவேட் ஆகாமல் என்ன பண்ணணும், பையோட டார்கெட்டை மட்டும் என்னேபிள் பண்ணுங்கள். 3 டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ 4வது டார்கெட் 5வது டார்கெட் வேணும் அப்படின்னா கீழவே எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஷோ எக்ஸ்ட்ரா டார்கெட்னு சொல்லி. அப்போ இது வரைக்கும் 5 டார்கெட் கொடுத்துருக்கு. 6வது டார்கெட் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5வது டார்கெட் 26,312 உடைக்கும் போது மார்க்கெட்டு 26,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் 90%க்கு மேலேயே இருக்குது. அப்போ மந்த்லி ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு 200 பாயிண்ட் 500 பாயிண்ட் கீழே போயிட்டு ஒரு புட் ஆப்ஷனையும் பை பண்ணி வச்சுக்கிங்க. எதுக்கு அது வச்சுக்கிங்க அப்படின்னா இது ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, நம்ம யாரும் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. இந்த மாதிரி பொசிஷனல் ட்ரேடை நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 26,700 கால் ஆப்ஷனை மந்த்லியில் பை பண்ணுறோம். இப்போ அது கூட என்ன பண்ணுவோம், 26,200 26,200 இல்லை 26,600 அப்படிங்கிற புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணி வச்சுருப்போம். சப்போஸ் ஒரே நைட்டில் 1000 பாயிண்ட் மேலே 1000 பாயிண்ட் கீழே போனாலும் நமக்கு என்ன ஆகாது, லாஸ் அதிகம் வராது. இந்த புட் ஆப்ஷன் நமக்கு கை கொடுக்கும். மேலே போகும்போது நம்ம வாங்கின கால் ஆப்ஷன் கை கொடுக்கும். ஓவராலாக நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அக்யூரேசி பாருங்கள். இந்த லைனை டச் பண்ணிவிட்டு கடன்னு மேலே போயிருக்கு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் நம்ம சாஃப்ட்வேர்னு தான் சொல்லலாம். இதுக்கு நம்ம அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காதனால இது நிறைய மக்களை போய் ரீச் ஆகலை. இது சம்மந்தமாக யூடியூப் வச்சுருக்கிறவங்க, டெலிகிராம் சேனல் ரன் பண்ணுறவங்க, வாட்ஸ்அப் வச்சுருக்கிறவங்க, ட்ரேடிங் மெம்பர்ஸோட காண்டாக்ட் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து ஃப்ரான்ச்சைஸி அடிப்படையில் உங்களுக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுப்போம். நீங்கள் அதை சேல் பண்ணி நீங்களும் ப்ராஃபிட் அடையலாம், கஸ்டமர்ஸும் ப்ராஃபிட் அடைவாங்க. இதுபோல் உங்களுக்கு அதுபோல் எங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்க, மற்ற லாங்குவேஜ் மலையாளம், தெலுங்கு, கன்னடா தெரிஞ்சவங்க எல்லாருமே நமக்கு தேவைப்படுறாங்க.
ஏன்னா இது ஓவராலாக வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரு. ஸ்டாக்குக்கும் ஒர்க் ஆகும், ஈக்விட்டிக்கும் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸுக்கும் ஒர்க் ஆகும், கமாடிட்டிஸ்க்கும் ஒர்க் ஆகும், ஆப்ஷன்ஸுக்கும் ஒர்க் ஆகும், கிரிப்டோ கரன்சிக்கும் ஒர்க் ஆகும், பிட்காயினுக்கும் ஒர்க் ஆகும். இப்படி நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் உலகத்தில் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது இருக்கோ அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். உங்கள் அனைவருடைய ட்ரேடிங் நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு மறுபடியும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.